فضل الله المجاهدين بأموالهم وأنفسهم على القاعدين درجة وكلا وعد الله الحسنى والله بما تعملون خبير. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த முழு உலகத்துக்கும் நபி அவர் ரஹ்மத்தாக வந்தார்கள். இந்த உலகத்து மக்களை நபி அவர்கள் அழிப்பதற்கோ அல்லது அவர்களை அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆளாக்குவதற்கோ அவர் மீது பத்வா செய்வதற்கோ நபி அவர்கள் அனுப்பப்படவில்லை. எத்தனையோ கட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுதெல்லாம், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை மன்னித்து விடு, அவர்கள் அறியாதவர்கள் என்றுதான் நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி அவர்கள் நிர்பந்தமான சில சூழ்நிலையிலே படைகளை, அதாவது யுத்த களங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த யுத்த களங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பது இஸ்லாத்திற்கு ஏற்படுகின்ற தடைகளை அகற்றுகின்ற அந்த அடிப்படையில் தானே தவிர யாரின் மீதாவது தனிப்பட்ட குரோதமோ அல்லது யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததே கிடையாது. இதுதான் நபியினுடைய வாழ்க்கையிலே நாம் எங்கு திருப்பி பார்த்தாலும் அதை காண முடியும். இஸ்லாத்தில் ஜிஹாத் என்று சொல்கின்ற இந்த வாசகம் இன்று விரோதிகளால் தவறான முறையில் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜிஹாத் என்பது ஏதோ மக்களை அழிப்பதற்கு இந்த பயன்படுத்துகின்ற ஒரு வாசகமாக மனிதர்கள் எண்ணிக்கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜிஹாதை தவறாக பயன்படுத்தியதை போன்றும் அதற்கு பின் உள்ளவர்கள் அதே அடிப்படையில் இருப்பதை போன்றும் இன்று எல்லா விதமான திட்டங்கள் தீட்டி மீடியாக்கள், பத்திரிகைகள் எல்லாமே முஸ்லிம்கள் என்றாலே ஒரு விதமான தீவிரவாதத்துக்கு உட்பட்டவர்கள் என்று அவர்கள் காட்டுகின்றார்கள். இது திட்டம் போட்டு செய்யப்படுகின்றது என்பதை அவர்களை சார்ந்தவர்களே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு காலத்திலே நாம் சொல்கின்ற பொழுது யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் இன்று விஷயம் உண்மையில் வெளிப்படுகின்றது. எத்தனையோ இடங்களிலே, பல இடங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் இந்த வேலையை செய்தார் என்பது நிரூபணமாக இருக்கின்றது. இதுவெல்லாம் நாம் பத்திரிகை படிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஆக ஜிஹாத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலாவு கலிமத்துல்லாஹ், அல்லாஹுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜிஹாதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கினார். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலேயும் பல இடங்களில் ஆர்வமூட்டுகின்றான். யா அய்யுஹன் நபி ஜாஹிதுல் குஃபார் வல் முனாஃபிகீன், நயவஞ்சரிடத்திலும் குஃபாரிடத்திலும் நபியை நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு சஹாபாக்களை அனுப்புகின்ற பொழுதெல்லாம் சொல்லி விடுவார்கள், லன் யஹ்தியக அல்லாஹு பிக ரஜுலன் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. நீங்க போய் அவர்கள்ட்ட எடுத்தெடுப்பிலே சண்டைக்கு போயிடாதீங்க. இஸ்லாமிய சட்டமும் அதுதான். ஜிஹாதில் நாம் ஜிஹாத் என்றால் உடனடியாக போய் ஒருத்தர் தாக்குறதுன்னு கிடையாது. முஸ்லிம்கள் ரொம்ப அதிகமான மெஜாரிட்டியாக இருந்தார்கள், சக்தியோடு இருந்தார்கள். முஸ்லிம் படை வருகின்றது என்றாலே அவர்கள் நடுங்கி விடுகின்ற அளவுக்கு மக்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழ்நிலையை மனதில் வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். வெற்றி கிடைத்துவிடும் என்ற உறுதியோடு சஹாபாக்கள் போகின்ற பொழுது நீங்கள் அப்படி போகக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஒரு ஊருக்கு போனால் அங்கு நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிட்டால் நாம் எல்லாம் சகோதரர்கள் என்று நீங்கள் அழைப்பு கொடுங்கள். அந்த அழைப்பை கண்டு அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இவர்கள் பணத்துக்காக, வேற இடத்துக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக ஜிஹாது செய்ய வரவில்லை, அல்லாஹுடைய திரு கலிமாவை உயர்த்துவதற்கு வந்திருக்கின்றார். அவரை அழைத்து பாருங்கள். சரி, அவர் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் இப்படி கூப்பிடுங்கள், எங்களுடைய ஆட்சிக்கு கீழே நீங்கள் இருங்கள், உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து கொள்ளுங்கள்,
எங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியதை செலுத்துங்கள், வரி செலுத்துங்கள், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதாக அவர்களுக்கு அறிவிப்பு கொடுங்கள். அதற்கும் அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் அதற்கு பின்னால் நீங்கள் இந்த ஜிஹாதிலே அவரிடத்தில் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே நேரத்தில் ஜிஹாதிலே பெண்களை வெட்டக்கூடாது, சிறுவர்களை வெட்டக்கூடாது, வயது முதிர்ந்தவர்களை வெட்டக்கூடாது, சப்பானி கால் நடக்க முடியாதவர்கள் வெட்டக்கூடாது. ஜிஹாத் என்பதற்கு நிறைய சட்டதிட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காண்பித்தார். ஒரு பெண்மணி வெட்டப்பட்டு கிடந்தால் நபி அவர்கள் ஹா லா துகாத்தில், ஏன் இவள் வெட்டப்பட்டால், இவள் வெட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் செல்கின்றது. ஒரு மனிதர் கலிமா சொல்கின்றார். ஆனால் இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் இவர்கள் ஏமாற்றுவதற்காக வேண்டிய கலிமா சொல்கின்றார் என்பதாக சொல்லி அவர் வெட்டி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது கடினமாக கோபப்பட்டார். ஹல்லா ஷகத்த கல்பஹு, நீ என்ன அவன் இதயத்தை பிளந்து பார்த்தாயா? எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் நீங்க வெட்டினீங்க? அல்லாஹ் தஆலா ஆயத்தும் இறக்கி வைத்தான். இதால ஃபதபையனு, தெளிவு, நல்ல தெளிவுபடுத்துங்க. வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம் லஸ்த முஃமினன் தபதகூன அர்லல் ஹயாத்தித் துன்யா. ஒரு மனுஷனோட சலாம் சொன்னா அவன் ஏமாத்த சொல்றான் நினைச்சு நீங்க சொல்லாதீங்க. லஸ்த முஃமினா, நீ மூமின் இல்லைன்னு சொல்லாதீங்க. தபதகூன அர்லல் ஹயாத்தித் துன்யா, அவங்க உள்ளத்துல உலகத்தின் ஆசை, அவனை வெட்டிட்டா நிறைய நமக்கு பொருள் கிடைக்கும் நினைச்சீங்க, அப்படி நினைச்சு செய்யாதீங்க. ஃபஇந்தல்லாஹி மகானிமுன் கஸீரா, அல்லாஹ்விடத்தில் அதிகமான செல்வங்கள் உங்களுக்கு இருக்குகின்றது. கதாலிக்கு குன்தும் மின் கபுல், நீங்கள் இதை மாதிரி தான் ஒரு காலத்தில் முஸ்லீம் இல்லாம இருந்தீங்க, இப்ப இஸ்லாத்துல வந்திருக்கீங்க. அதனால ஒரு மனிதன் சலாம் சொன்னால் நீங்க அவன் பயந்து சொல்றான், ஏமாத்த சொல்றான் என்று சொல்லி நீங்கள் அவனை வெட்டி விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக கோபப்பட்டார்கள். அல்லாஹ் ஷகக்த கல்பஹு, என்ன நீ அவன் இதயத்தை பிளந்து பார்த்தாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆகவே ஜிஹாத் என்பது ஏதாவது தாக்கி பிடுங்குவது என்பதற்கு பெயர் அல்ல, அழிப்பதற்கு பெயர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கையிலே உடன்படிக்கை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது என்று சொன்னால், நம்ம அல்லாஹ்வுடைய இல்லத்தை உம்ரா செய்வதற்கு வந்திருக்கிறோம் 1500 பேர், நாம வந்திருக்கிறோம், ஏன் நம்மளை இவங்க தடுக்கிறாங்க? நம்ம பாட்டுக்கு போவோம், யார் இடையில் வந்தாலும் நம்ம அவர்களிடத்தில் மோதி அவர்களை விலக்கிவிட்டு நாம் செல்லுவோம். ஆனா நபி அவர்கள் அதை பிரியப்படல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகம் படுத்துக் கொண்டது, படுத்துருச்சு. சஹாபாக்கெல்லாம் விரட்டி விரட்டி அதை எழுப்பி பார்த்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க இந்த ஒட்டகம் களைத்து விட்டது, அவ்வளவுதான், கஸ்வாங்கிற ஒட்டகத்துக்கு பேர். நபி அவர் சொன்னா அதை களைக்கவும் இல்லை, அது களைக்கக்கூடிய தன்மையும் கிடையாது, களைத்து போகாது என் ஒட்டகம், அல்லாஹ்வுடைய உத்தரவு படுத்திருக்கு. கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இவரோடு ஒப்பந்தம் செய்ய பிரியப்படுகிறேன் சொல்லி விட்டாங்க. ஒப்பந்தம் ரொம்ப நேர் மாற்றமாக எழுதப்பட்டது, எல்லா விதத்திலும் முஸ்லிம்களுக்கு பாதகமாக எழுதப்பட்டது. சஹாபாக்கள் எல்லாம் கொதித்துக் கொண்டிருந்தாங்க. எவ்வளவு கொதிச்சாங்க? உமர் அவர்கள் ஒரு கட்டத்தில் அபூபக்கர்ட்ட கேட்கிறாங்க, என்ன இது, இது என்ன, இது என்ன ஒப்பந்தம் இது? ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க நபி தானே, நீங்க தாங்க நபி தானே, ஏன் யோசிக்கிறீங்க? தாங்க நபியா இருக்கிறீங்க, அப்போ அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி போக வேண்டியதானே? சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி கொடுக்கல. இல்ல நம்ம ஒப்பந்தம் செய்வோம். 10 வருஷத்துக்கு ஒப்பந்தம் செய்தார்கள். ஒப்பந்தம் செய்துவிட்டு போகும்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ஆயத்து வருது, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, நபியை நாம உங்களுக்கு பெரிய வெற்றியை தந்து விட்டோம், சீக்கிரத்தில் பெரிய வெற்றி இருக்குது. அது ரகசியம் சஹாபாக்களுக்கு தெரியல. உமர் அவர்கள் இது வெற்றியா ஓடி போய் கேட்கிறாங்க, அபூபக்கர்ட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, நபி என்ன சொல்றாங்களோ ஏத்துக்கோங்க, ஒன்னும் சொல்லாதீங்க, பேசாது. வெற்றி எப்படி ஆனது? அதுக்கப்புறம் பாதை திறந்து விட்டது. முஸ்லீம்களுடைய நிலைகளை பார்த்தார்கள். 1.5 வருஷத்துக்குள்ள 1500 பேராக இருந்தவர்கள் 10,000 பேராக மாறிவிட்டார்கள். அதுக்கப்புறம் தான் மக்கா வெற்றி கிடைத்தது. மக்கா வெற்றி கிடைத்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் பின்னால தான் செய்த தவறை நினைத்து நினைத்து அழுதார்கள், வருந்தினார்கள். ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் அடிமையை வாங்கி உரிமை விடுவார்கள். நான் அன்னைக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படிலாம் கேட்டேன், இப்படிலாம் பேசிட்டேன் நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் துடிக்குகின்றார்கள், நபி அவங்களை அமுத்து வைக்கிறார். அவசரப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழிப்பது மட்டும் நோக்கமாக இருந்திருந்தால் அப்படி செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஜிஹாத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு மக்கள் நினைச்சிருக்கிற மாதிரி இந்த மூர்க்கத்தனமாக யாராவது அடித்து புடுங்கிறது, யாரை நாட்டை புடுங்கிறது, அது நோக்கம் அல்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜிஹாதை கட்டாயமாக்கினார். ஆக இந்த ஜிஹாதுக்கு அதிகமான கூலி ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி அனுப்பினாங்க. அவர் யுத்தத்துக்காக வேண்டி போறார். ஆனா அவர் பார்க்கிறாரு அன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாள் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நம்ம ஜும்மா தொழுதுட்டு போகலாம் என்பதாக அவர் எண்ணுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, மாமனாக்க அப்துல்லா பின் ரவாஹா என்ற சஹாபி, மாமனாக்கான் தகுதுமா அஸ்ஹாபிக்க, நீங்க ஏன் உங்களுடைய நண்பரோடு நீங்க ஏன் போகல என்பதாக கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்சில சொல்லும்போது அதிலிருந்து இவர் ஷஹீதாகி விடுவார் என்பதாக அவர் விளங்கி கொண்டார். அதே மாதிரி ஷஹீதாயிட்டார் அப்துல்லா பின் ரவாஹா. அவர் சொல்றாரு, நான் யா ரசூலல்லாஹ் உங்க கூட ஜும்மா தொழுதுட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட சிறப்பான வாகனங்கள் இருக்குகின்றது. அரத்து அன் உசல்லிய மாக்க சும்மா அல்ஹகுஹும், நான் வேகமா போய் சேர்ந்துருவேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அத்ரக்த ஃபல்ல கதுவதிஹிம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் நீ செலவழிச்சாலும் கூட நீ அந்த சஹாபாக்கள் காலையிலே போயிட்டாங்களே அந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அவர் வேற எதுக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் கூட ஜும்மா தொழுது போலான்னு இருந்தார். அது கடைசி உயிரின் கடைசி கட்டம், இனிமேல் ஹயாத்து கிடையாது, இங்க வரப்போறது இல்லைன்னு தெரியுது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் முடியாது. இன்னொரு வாரத்தில் வருது, மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் மஷ்ரிக் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை போல ஆகிவிட்டது, உம்மால அவங்களை தொட முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அப்படி என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜிஹாதுல சவாபை வைத்திருப்பார் என்பதை பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது என்னுடைய மனசுல எப்பேற்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஜிஹாது செய்ய வேண்டும், சும்மா உக்குத்தலு, நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், பின்பு எனக்கு அல்லாஹ் தஆலா ஹயாத்தை கொடுக்கணும், மறுபடியும் நான் ஷஹீதாக வேண்டும், பிறகும் அல்லாஹ் எனக்கு ஹயாத்தா கொடுக்கணும், பிறகு நான் ஷஹீதாக வேண்டும் என்று என் உள்ளம் விரும்புகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா ஷஹீதுட்ட கேட்பானா, உனக்கு என்ன ஆசை இருக்குது, உனக்கு என்ன தேவை? அப்ப அவன் சொன்னா, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை அல்லாஹ், எல்லாம் இல்லை, நீ கேளு, வற்புறுத்தி அல்லாஹ் சொல்வானா. அப்போ அவர் சொல்வாராம், நான் மறுபடியும் ஒரு தடவை அல்லாஹ் உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு சென்று இன்னொரு தடவை அவன் பாதையில நான் ஜிஹாது செஞ்சு ஷஹீதான்னு ஆசை இருக்குன்னு சொல்லுவான். இப்ப அல்லாஹ் தஆலா அது கிடையாதுன்னு சொல்லிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு ஷஹீத் இருக்கின்றாரே அவருக்கு ஏற்படுகின்ற காயம், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அதே காயம் அப்படியே ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிற நிலையில் வருவார். அந்த ரத்தம் பார்ப்பதற்கு ரத்தமாக இருக்கும், அதனுடைய வாடை கஸ்தூரியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சவாபை அல்லாஹ் தஆலா தேவைப்படுகின்ற பொழுது ஜிஹாது செய்வதற்கு வைத்திருக்கிறான். தேவைப்படுகின்ற பொழுது நம்ம சட்டமே என்னன்னா, நம்ம கிதாபுகளில் பார்க்கும்போது ஒரு ரொம்ப அதிசயமா இருக்கு. ஒரு ஆட்சிக்கு கீழே 20 வருஷத்துக்கு மேல முஸ்லிம் அடங்கி இருக்கக்கூடாது, இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தை பரத்த வேண்டும், அதில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும், இதுதான் சட்டம். ஆனா இன்றைக்கு இந்த நாட்டில் நம்ம இப்படியே நமக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவுதான் நம்மகிட்ட அமைப்பு வச்சிருக்கோம்னா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த தீனை பரத்துவதற்காக நாம் பெரும் முயற்சிகள் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தபாயத்தும் பில் ஈனதி வ அஹதுத்தும் அத்னாபல் பக்கரி வ ரலீதும் பிஸ்ஸர்இ வ தரக்துமுல் ஜிஹாத ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லா லா யன்ஸிஹு ஹத்தா தர்ஜிஅ இலா தீனிக்கும். நீங்கள் வியாபாரத்திலும் தொழில்களிலும் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டு காளை மாடுகளின் மாட்டு வாளை பிடித்துக் கொண்டு விவசாயங்களிலே மூழ்கி கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வதை விட்டு விடுவீர்களாயின் அல்லாஹ் தஆலா உங்கள் மீது இழிவை ஏற்படுத்தி விடுவான். இன்றைக்கு அதுதான் இருக்குகின்றது. நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனா சும்மா நம்மளை பார்த்து என்ன செய்யலாம், இழிவாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இழிவா பேசுறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக யலாவு கலிமத்துல்லாஹுக்காக ஜிஹாதை சஹாபா பெருமக்கள் செய்தார்கள். அந்த ஜிஹாது அன்றைய காலகட்டத்தில் அவசியமானதாக இருந்தது. அந்த ஜிஹாதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டம், அது எப்பேற்பட்ட காலகட்டம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ரொம்ப கடினமான சிரமமான காலகட்டம். ஆனால் சஹாபா பெருமக்கள் அந்த சிரமமான காலத்தில் பெரிய உதவி செய்தார்கள். ஒரு யுத்தத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களால பணம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது வருகின்றது, அதாவது அவ்வளவு மன் ஹமல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜாபி மாலிஹி குல்லிஹி 4000 திர்ஹம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க, பெரிய செல்வத்தை கொண்டு வந்தாங்க. எவ்வளவு சொல்லுங்க, 4000 திர்ஹங்களை கொண்டு வந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அபூபக்கர்ட்ட, ஹல் அபகைத லி அஹ்லிக ஷைஆ, வீட்டில் ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அதாவது அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும். அதாவது என்ன அர்த்தம், வீட்டில் அல்லாஹ் ரசூலுக்கு நான் எதையுமே விற்கல, எல்லாம் கொண்டு வந்துட்டேன். ஹஜ்ரத் உமர் அவர்கள் வந்தார்கள், பினிஸ்ஃபி மாலிஹி, தன்னுடைய மொத்த சொத்துல பாதியை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஃபஹல் அபகைத லி அஹ்லிக ஷைஆ, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க வீட்டில் ஏதாவது விட்டுட்டு வந்திருக்கீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ், பாதி விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் அவருடைய விஷயம் தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு சொன்னார்கள், அபூபக்கர் நாம எப்பொழுதும் முந்த முடியாது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 200, அதாவது மிஅத்தை ஊக்கியத்தின் 200 ஊக்கியா பெரிய ஒரு தங்கம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெரிய செல்வத்தை கொண்டு வந்தார். உஸ்மானே கனி அவர்கள் அந்த படையில் இருக்குகின்ற மொத்தத்துல 3ல் 1 பங்கு ஏண்ட கொடுத்துருங்க, அவங்களுக்கு வேண்டிய வாகனம், போறதுக்கு வேண்டிய சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு என்பதாக சொன்னார். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க காசுகளை கொண்டு வந்து கொட்டுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படி அள்ளி தன்னுடைய மடியில போட்டு அப்படியே கிளறி சொல்றாங்க, கால யௌமைதின் மா யலுர் உஸ்மான் மா ஃபஅல பாத ஹாதா. உஸ்மானே, நீங்க எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இந்த மார்க்கத்துக்கு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா, இதற்கு பின்னால் நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஒண்ணு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பிடிக்க மாட்டான். மா யலுர், எந்த உஸ்மானுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. மா ஃபஅல பாத ஹாதா, இதற்கு பின்னால் அவர் செய்த செயல்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. ஏண்டா உஸ்மான் கனி அவர்கள் தன் செல்வத்தை அப்படி கொடுத்தாங்க. பெரிய கிணறு வாங்கி, பல அதிகமான காசு கொடுத்து கிணறு வாங்கி, மதீனா மாநகரத்துக்கு முன்னால் ஒரு கிணறு, அழகான தண்ணீர், அதை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்தார். பெரிய விஷயம். அதே போன்று பல சஹாபாக்கள் அதிகமாக கொண்டு வராங்க. அல்லாஹ் குர்ஆன் அதை சொல்லி காட்டு, அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன ஃபி ஸதகாத். சில பேர் இந்த முனாஃபிக் உட்கார்ந்து கேலி பண்றான், இவன் வந்து அதிகமாக கொண்டு வந்தா இவன் வந்து பெருமைக்கு கொண்டு வரான்னு சொல்றது. ஒரு சஹாபி அபூ உகைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிஸ்ஸாஇன் மின் தம்ரின், ஒரு மரக்கால் பேரிச்சம்பழத்தை கொண்டு வருகிறார். அப்போ கொண்டு வந்த உடனே அவர் சொல்றாரு, பித்து லைலத்தி அஜுர்ரு பில் ஜரீர் அலா சாயிம். நேற்று இரவுல நான் இரவெல்லாம் தங்கி என்ற ஒண்ணுமே இல்லை, பெரிய கயிறு, அந்த கயிறை வச்சு வாளி இருந்துச்சு. ஒரு யகூதிட்ட போய் நான் தோட்டத்தில் தண்ணி இறைச்சேன். 2 மரக்கால் தந்தான். அதுல ஒரு மரக்கால என் வீட்டுக்கு கொடுத்துட்டு, ஹாதா, இதை நான் ஒரு மரக்கால கொண்டு வந்திருக்கேன் என்பதாக அதை கொண்டு வந்து கொடுத்தார். இதை பார்த்து முனாஃபிக், ஒரு சில முனாஃபிக் சொன்னா, ஹாதா அஃப்கர் இலா சாயிபின் கைரிஹி, அவர் மற்றவரை விட அவருக்கு இந்த ஒரு மரக்கால் ரொம்ப தேவை, இது என்னவோ பெருசா தர்மம் கொண்டு வந்துட்டான் என்பதாக கேலி பேசினார். அல்லாஹ் அந்த குர்ஆனை சொல்லி காட்டுறான், முனாஃபிக் இப்படி செய்றான், அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களை, ஜிஹாதுக்காக அவர்கள் அந்த அளவு மிகப்பெரிய ஒரு செலவு செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆர்வத்தை கொடுத்திருந்தான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய வீரன், மிகப்பெரிய வீரன். அவர் சொல்றாங்க, எனக்கு ஒரு அழகான வீடு கட்டி அதுல ஒரு புது பெண்ணை, அழகான பெண்ணை எனக்கு கல்யாணம் முடிச்சு வைத்து, அந்த பெண் லைலத்தன் துஹுதி இலா பைனி பைத்தி ஃபிஹா உர்ராசுன் அனலஹா முஹிப், அவ என்ன ரொம்ப பிரியப்படுகின்றாள். அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி, அழகான வீடு, எல்லா வசதியும் கொடுத்து, இந்த இரவு நீ இந்த வீட்டில் தங்கு என்று சொல்லி, இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் இன்றைக்கு நீங்க ஜிஹாதில் நீங்க தங்கணும், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகணும்னு சொன்னா எனக்கு இதை விட அதுதான் பிரியமானது. தங்களுடைய மௌத்து நேரத்தில் அவங்க ரொம்ப அழுகிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஷஹாதத்துடைய கிடைக்கல, ஷஹாதத் ஆகல. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து அல்லாஹு தஆலா லகது தலபத்துல் கத்ல மலாலத்தன் ஃபலம் யுகத்திர்லி, நான் வந்து எப்படியாவது ஷஹீதாகனு நினைச்சேன், அல்லாஹ் எனக்கு அதை தக்தீர்ல வைக்கல, என் ஏற்பாட்டில் இல்லை. இல்லா என்றாலும்
எனக்கு வந்து கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு பின்னால எனக்கு ஒரே ஒரு இரவுல நான் செய்த ஜிஹாதுடைய ஒரு நிலை எனக்கு வந்து ஞாபகம் வருகின்றது. அதில் அல்லாஹு தாலா அதன் மூலமா எனக்கு மன்னிப்பான்னு நினைக்கிறேன். அது என்ன இரவுன்னு அவன் சொல்றாங்க. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்தத்துக்கு போயிருந்தேன். மழை கொட்டியது. காலையில தான் யுத்தம் ஆரம்பிக்கணும். இரவுல நாங்க கூடாரம் இல்லை. முத்தர்ரிசுன் ஒரு துருஸ், அதாவது கேடயம் இருந்தது. அந்த கேடையை பிடித்துக் கொண்டு நான் இரவு வரைக்கும் நின்றேன். மழை இரவு பூரா பெஞ்சது. ஹத்தா துகீர் அலல் குஃபார் ஹத்தா தம்துர இல சுபுகு வரைக்கும் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. நான் அதை தாங்கிக் கொண்டே இருந்தேன். வேற எதுவுமே எந்த இது எங்கிட்ட இல்லை. மறுநாள் காலையில நாங்கள் ஜிஹாதில் ஈடுபட்டோம். இந்த இரவு அல்லாஹு தாலா எனக்கு அதன் மூலமாக மன்னிப்பு கொடுப்பான் என்ற ஆசை இருக்குகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். இவ்வளவு பெரிய ஆர்வத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தார். ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய சஹாபி. நேற்று கூட அவங்க பத்தி சொன்னோம். அவங்களுடைய கடைசி கட்டம் நெருங்குகின்றது. மௌத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான வயசு, ரொம்ப அதிகமான வயசாச்சு. அப்ப அவங்க சூரத்துல் பக்ரா ஓதிக்கிட்டே வர்றாங்க. இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வ ஸிகாலா, நீங்கள் சக்தியோடு இருக்கும் பொழுதும் பலகீனமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லுங்கள். இப்படி அர்த்தம் வைக்கலாம். நீங்கள் நோயாளியாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லுங்கள். இன்ஃபிரு ஹிஃபாஃப ஸிகாலா, செல்வத்திலும் வறுமையிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லுங்கள். அதற்கு பல அர்த்தம். இந்த ஆயத்தை ஓதுன உடனே அவர் சொல்றாங்க, அதாவது அல்லாஹு தாலா சொல்லிட்டான் இந்த மாதிரி, அதனால நான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். ஜஹீசூனி ஜஹீசூனி, ஒரு படை அப்பொழுது போச்சு. கடல் கடந்து யுத்தத்துக்கு போகணும். அப்போ அந்த கூட இருந்தவங்க சொல்றாங்க, கஸௌத்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா மாத்த வ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹத்தா மாத்த வ மா உமரின் ஹத்தா மாத்த. நீங்க என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உயிரை கொடுத்தீங்க, நபி அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் கூட இருந்து எல்லா ஜிஹாதிலையும் கலந்துக்கிட்டீங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கூட இருந்தீங்க, அவங்க மௌத்தாகிற வரைக்கும் எல்லா யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா கூட இருந்தீங்க, உமர் அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் எல்லா யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டீங்க. அதனால நகுஸு அன்க, எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, நாங்க போறோம், நீங்க வீட்டில் இருங்க. இந்த முதிர்ந்த வயசில் நீங்க போகணுமா? வேண்டாம். அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நான் போகாம இருக்க முடியாது, என்ன நானும் வர்றேன். தள்ளாத வயதில் போகின்றார்கள் ஜிஹாதுக்காக. கடல் கப்பலிலே போகின்ற பொழுது அங்க கப்பலிலே தோல் ஏதோ போகும்பொழுது மௌத்து ஏற்பட்டுச்சு. ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகி விட்டார்கள். ஃபமாத்த ஃபில் பஹரி ஃபலம் யஜிது லஹு ஜஸீரத்தன் யதுஃபவுனி ஃபீஹா. சஹாபாக்கள் கடல்ல தூக்கி விடுறதுக்கு பிரியப்படல. எங்கேயாவது ஒரு தீவு இருக்கும், அதை நம்ம அடைக்கிடலான்னு சொல்லி அவங்கள பார்த்தாங்க. ஆனா இல்லா சபாத் ஐயாமின், 7 நாள் வரைக்கும் எந்த விதமான தண்ணியில தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அடக்குவதற்கு வாய்ப்பிடவில்லை. 7வது நாள் அவங்களை அடக்குனாங்க. வஹும் லம் யதகய்யர். அல்லாஹு தாலாவுடைய குதிரத்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படவில்லை. சஹாபாக்கள் இப்படி எத்தனையோ சஹாபா. அபு அய்யூபுல் அன்சாரி பெரிய சஹாபி. அவர் ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது கால்ரா வந்துருச்சு. கால்ராவோட 2 பேர் வஃபாத் ஆகிறாங்க. அப்போ அவருக்கும் நோய் வந்துருச்சு. அவரை போய் ஹஸரத், அதாவது அவரை போய் சந்திப்பதற்கு போகின்றார்கள். யஸீத் இப்னு முஆவியா சந்திக்கிறாங்க. அவர் சொல்றாங்க, எப்பா நீ சந்திக்க வந்திருக்க, சரி அதெல்லாம் பத்தி எனக்கு பரவாயில்லை, நான் மௌத்தா போயிட்டா என்னை தயவு செய்து அடைக்கிறாத, என்னுடைய ஜனாசாவை நீங்க தூக்கிட்டு போகணும், நீங்க ஜிஹாது செய்யணும். ஜிஹாது செஞ்சு உங்களுடைய ஜிஹாது எங்க போய் இஸ்லாமிய கொடியை நட்டுகின்றீர்களோ அந்த இடத்துக்கு கீழே என்னுடைய ஜனாசாவை அடக்கப்பட வேண்டும் என்பதாக வசியத்து செய்கின்றார். குஸ்துன்தூனியா என்ற ஊர் பெயர் சொல்லப்படுகின்றது. அந்த நாட்டில் அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அந்த நாட்டின் சோகத்துக்கு கீழே தான் இன்னோடைய கபர் இருக்குகின்றது. யாருடைய கபரு? ஹஸரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நிறைய சம்பவங்கள். ஒரு சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாரு, நான் ஜிஹாதுக்கு போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்று அதை கூட்டு போறதுக்கு எனக்கு வசதி இல்லை. உடனே அந்த சஹாபி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் வந்து துஆ செய்கிறார். யா அல்லாஹ், நீ ஜிஹாதுக்கு போகணும்னு சொன்ன, நான் வந்து ஜிஹாதுக்கு போறது தயாரா வந்தேன், ஓ நபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, நான் என்ன செய்யறது? இருந்தாலும் இப்போ என்னால முடியுது, நான் ஒரு விஷயம் செய்யறேன். யா அல்லாஹ், இந்த முஜாஹிதீன்கள்
யாராவது எனக்கு அனிதம் செய்திருந்தால், என்னுடைய மாலில், என் செல்வத்தில், என் மானத்தில் எனக்கு ஏதாவது பங்கப்படுத்தியிருந்தால் நான் அதை மன்னித்து விடுகிறேன். இது இப்போ என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. யா அல்லாஹ், இந்த முஜாஹிதீன்கள் மூலமா எனக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் நான் அதை மன்னிக்குகின்றேன் என்பதாக அவர் கூறுகின்றார். காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனல் முத்தஸத்தீக், எங்கு அந்த தர்மம் கொடுத்தவர் ராத்திரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, யாருமே ஒன்றும் பதில் சொல்லல. இந்த சஹாபி 3வது தடவையில் எழுந்து சொல்கின்றார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளங்களில் போட்டிருந்தான். இன்னும் எவ்வளோ சஹாபாக்களுடைய சரித்திரங்களை பார்க்கின்றோம். ஆக இந்த பெரிய ஆர்வம் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த தீன் கஅன்னம தீனு லைஃபுன் ஹல்ல சாஹத்தஹும், தங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளி என்று இந்த மார்க்கத்தை எண்ணினார்கள். இதை பரத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். அதாவது யுதுஹிரு அல தீனிக்குள்ளி, உலகத்தில் ஊதி அணைச்சிடலாம் நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், லேசா நீங்க தூண்டுங்க, அது உலகமெல்லாம் பாய்ந்து விடும். நீ நம்ம தூண்டலை, லேசா தூண்டினா போதும், தூண்டி விடுவோமே, ஆனால் இது உலகமெல்லாம் போகும். இன்றைக்கு கூட இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு குழு நம்மகிட்ட கிடையாது. மற்ற எல்லாட்டும் இருக்கின்றது, நம்மகிட்ட இல்லை. எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய வேண்டிய நிலை நாம் அதை செய்வோமே, ஆனால் மிக சீக்கிரத்திலே இன்னைக்கு நீங்க பாருங்க, எத்தனையோ பெர்சன்ட் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் கிறிஸ்டியன்கள். தங்களுடைய பேச்சால், நிகழ்ச்சிகளால் அவங்களுக்கு தகுந்த அறப்படை. எந்த ஊர்ல போய் பாருங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க, எந்த கிராமத்து போய் பாருங்க, எட்டிரிசில தாண்டி உள்ள ஒரு 30-40 மைல் தள்ளி ஒரு அதாவது கொத்து வேலை பார்க்கறது, பாலம் கட்டுறதுதான் நாங்கள் ஆள் வந்திருக்காங்க, நம்ம ஆள் வந்து தங்கியிருக்காங்க. அவங்கள தேடி போய் ஜமாத்துக்காரங்க போனா இவங்களுக்கு முன்னாலே அவங்களுக்கு அந்த ஆட்கள் போய் சொட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். யாரு? கிறிஸ்டின். சொட்டரை கொடுத்து அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து என்ன வேணும் சொல்லுங்க. யார்? நம்ம முஸ்லீம்களை. இப்படி அவருடைய உழைப்பு இருக்குகின்றது. நம்ம உழைப்பு அப்படிலாம் ஒன்று ரொம்ப பின்னால். சஹாபாக்கள் என்ன தியாகம் செய்தார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைகளை பார்த்தால் இந்த தியாலாவு கலிமத்துல்லாஹுக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? ஒவ்வொரு மனிதனும் தன்னை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலா அந்த யாலாவு கலிமத்துல்லாஹுக்காக அவர்கள் செய்த அந்த ஒரு பலன்தான் இன்று வரை இந்த இஸ்லாம் இவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்குகின்றது. இந்த இஸ்லாம் கியாமத்து வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே நம்முடைய பங்கை நாம் இதற்காக அளிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நசீபை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.